வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இன்றைய இளைஞர்களுடைய பின்னடைவுக்கு காரணம் வறுமையே, தோல்வியே அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தில் பேச என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ரெண்டு காரணமே தப்பு. வறுமையும் தோல்வியும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்க முடியாது. இளைஞர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இளைஞர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது தோத்துட்டா அவர் பல்பு வாங்கிட்டாருங்கிறான். யாராவது தோத்துட்டா அது என்னன்னு தெரியல, பல்பு வாங்கிட்டாருன்னு. நான் யோசித்து பார்த்தா என்ன பல்பு வாங்கிட்டாருன்னு. தோத்துட்டா பல்பு வாங்கிட்டாருங்கிறான். ஆனா பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கா இல்லையா, 10,000 முறை தோத்துதான் உண்மையான பல்பை கண்டுபிடிச்சார். அதனாலதான் இந்த பல்பு வாங்கினாருங்கிறத சொல்லு வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றார், நான் 10,000 முறை தோக்கல, வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன்னு சொல்றார். எனவே தோல்வி ஒரு பாடம், ஒரு அனுபவம், ஒரு பயிற்சி, இன்னும் வெறியோடு வெற்றியை எதிர்கொள்வதற்கான ஒரு களம்னு அதை நினைச்சுக்கணும். ஏன்னா தோல்வின்னு நீங்க நினைக்க கூடாது. தோல்வி வரணும். தோல்வி வராமல் இருந்தால் அந்த வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. எனவே தோல்வி தடையா இருக்காது. ரெண்டாவது, வசதியின்மையும் ஒரு காரணம் இல்லை. முயற்சியின்மை தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்குமே தவிர வசதியின்மை உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்காது. சர் சி வி ராமன் எடுத்துங்க. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு கிளார்க்கா இருந்தவர். இந்தியாவிலிருந்து மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் வராதுன்னு சொன்னாங்க. ஏன்னா சர் சி வி ராமன் ஆய்வு செய்வதற்கான அந்த உபகரணங்கள்லாம் இந்தியாவில் கிடைக்காது. அதை வாங்குறதுக்கு அவருக்கு வசதி இல்லை. அதை என்ன நடந்துச்சு, இங்க இருக்கிற எளிய பொருட்களை வைத்தே அவர் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டார். 1928 ஆய்வை மேற்கொண்டார். 1930 அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஆசியாவில் அறிவியலுக்கு கிடைத்த முதல் நோபல் பரிசு. அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தோல்வியும் வறுமையும் வளர்ச்சிக்கு தடை என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. திருப்பி சொல்றேன், வசதியின்மை ஒரு காரணம் அல்ல, முயற்சியின்மை தான் நம்முடைய தோல்விக்கு காரணம். எனவே தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோற்றதும், இந்தியாவிலிருந்து மிகச்சிறந்த ஒரு ஆய்வு வராது, அதற்கான உபகரணங்கள் வாங்குவதற்கான வசதிகள் கிடையாது சொல்லப்பட்ட நேரத்தில் சாதாரண ஒரு கிளார்க்காக இருந்த சர் சி வி ராமனால் ஒரு நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு உயர முடியும் என்று சொன்னால், தோல்விகளை காரணம் சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. வசதியின்மையை காரணத்தை சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், இளைஞர்களே, உங்கள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வசதியின்மை ஒரு தடை அல்ல, முயற்சியின்மைதான் தடை என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.